வைதேகி காத்திருந்தாலே தேவி வைதேகி காத்திருந்தாலே அன்பு மரணம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது அக்குறளுக்கேற்ப நான் யார் எப்பேற்பட்டவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இதுதான் நிலவரம் நீர்வளம் பொன்வளம் எழுதுகிற நாடு அதாவது இதுதான் சுகுணபுரி நாடு இந்த சுகுணபுரி நாட்டை சீரும் சிறப்போடு ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய கணவர் பெயர் தான் சுகுண மன்னர் சுகுண மன்னருக்கு மனைவியாக சுகுணா தேவி என பெயர் பெற்று யாரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன் இருந்தாலும் என் கணவனை பார்க்க வேண்டும் அதற்கு முன்பதாக அவைக்கு அவருடைய கணவனை பார்க்க வேண்டும் ஏண்டா ராஜா எனக்கு முன்னதாக அவருடைய காலத்தாமதம் கொஞ்சம் வேலை இருந்ததுமா வேலை இருந்தது அரண்மனையில 1000 பணியாட்கள் உனக்கு மட்டும் ஏண்டா அப்படி இருக்கும் போது நான் எங்க செல்ல வேண்டும் என் கணவரை பார்க்க வேண்டும் அடுத்த பாத பணியை செய்ய வேண்டும் அல்லவா என்னாச்சு நாடகம் முடிஞ்ச பிறகு
பாதி நாடகத்துல கேப்பீங்க பேக் பொருள் காணணும் இப்பதான் கேட்க முடியும். காலையில எப்படிமா கேட்க முடியும்? காலையில முடிச்சிட்டு போன பிறகு கேளுங்களா. இப்பதான் கேட்க முடியும். அவங்க படம் வாங்கல 1 2 3 ஹலோ ஏய் ஆமா என்ன போறேன்டா காணா போச்சு. கஷ்டப்பட்டு நான் வாங்கி வந்து வைக்கிறேன். என் பேக்ல பணத்தை போட்டேன். டேய் ஹலோ ஹலோ என் கடவுள்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். டேய் என் கடவுள்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். என்ன பொருள் காணோம்? என் கடவுள்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். அப்புறம் போமா அப்பாலாம் கீசில இருப்போம். அது என்ன பொருள் என்ன பொருள் காணா போச்சு? முக்கியமான பொருள் வாங்கி வந்து வைக்கிறேன். முக்கியமான பொருள் வயிற்று கஷ்டத்துக்கு நான் வாங்கி வந்து டேய் வைக்கிறேன். என்ன பொருள் அம்மா வாங்கி தரமா காணுமா? ஓ அதெல்லாம் இல்லம்மா. கூட வாங்கி போட்டுக்குமா. டேய் வேற செயின் மோதிரம். அதுக்கு நல்ல வாங்கிக்குவானா. டேய் ஒரு வாட்ச். ஓ கட்டிங் வேணுமாடா. டேய் ஒரு துணிமணி காணாம போயிடுச்சா? ஓ அந்த பேக் தனியா தமாங்கடா. பேக் எடுத்து நாங்க தரமா வைக்கிறோம் ஒண்ணா. இதுக்கு மேல ஊரு வைக்கிறேன் எடுத்து வந்திருப்பா. வைக்கிற பொருள் யார் எடுக்குறீங்க? டேய் இதுக்கு மேல ஊரு ஹலோ எடுக்குறீங்க. நான் வக்கத்தை எடுக்குறீங்கன்ற. இதுக்கு மேல ஊரு ஊட்டு உள்ள டேய் இதுக்கு தான் எடுத்து வந்து நீ. ஓ பேக் லான்ச் பாடி சேரா பத்தி எடுத்து கொடுக்குறாங்க. ஹலோ சொச்சு வா இப்படி வா. என்ன எடுத்து வந்த? ஏமா சாதர் மனுஷியா? டேய் டேய் இவ்வளோ ஆள் பார்க்கல முறா என்ன ஆச்சிட்டு கொட்டு தண்ணி அப்ப எடுத்து அவனாதான் இருக்கும். என்னடா ஒரு ஆன்ஸ் கடை வந்து மேடம் கேட்பாங்க 100 ரூபாய் தரேன். கிடைக்காது இப்போ வாங்க என் பக்கம். அதுக்கு மேல ஹலோ 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 உன் பேர்ல கை வைக்கிறா கல்வி எடுக்க சொல்லி எடுக்க மாட்டான். ஏனமா சூடு சொன்னா ஹலோ மைக் ஒழுங்கா போடுங்க ஜென்மத்து வச்சுக்கிறான். டேய் ஒரு ஆன்ஸ் கட்டற ஓ அம்மாமா ஒரு பாக்கெட் 55 ரூபாய். ஏதோ உண்மையாவே எடுத்துட்டு வந்த காணாத போயிச்சாங்க. நான் வேற சொல்றேன் வாங்கி தரேன் காலையில போற வயலட்டு. இதுல வாங்கி கொடுக்குற பொருளா இது? இப்போ இந்த டைமுக்கு இந்த டைம் கிடைக்காதா? இது நம்ம கொஞ்சம் இருந்தா கூட யார்கிட்ட ஒரு ஸ்டாக் வாங்குறோம். எது ஒரு ஸ்டாக் ஒரு ஸ்டோக்னா என்ன சொல்றேன்? இது பெரிய மாமனார் கேட்டு என்ன சொல்றீங்க? பெரிய மாமனார். ஆமா பெரிய மாமனார். சரி ஏண்டா இங்க பார்த்தாயா? என் கணவரை பார்க்க வேண்டும். பாத பூஜைகள் செய்ய வேண்டும் அல்லவா? வீட்டுல வச்சிருப்பாரா? கேட்டுக்கோ. ஒரு நாட்டு மன்னர் ஆன்ஸ் வச்சிருப்பாரா? அவர் இல்லம் தொல் பாக்கலாம். எங்க இந்த வார்த்தை கேட்டு சொல்றேன். சரி ஏண்டா என் கணவரை பார்க்க வேண்டும் அல்லவா?